மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஒரு தாமதங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பின்பற்றுவோமா என்று மனம் எண்ணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திங்க் ஸ்மார்ட் அப்படிமா ஆங்கிலத்தில். என்னன்னா, ஒரு காரியத்தை வழக்கப்படி செய்யாமல் அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு செய்யும் பொழுது அதில் சின்ன சிறப்பாக செயல்பாடுகள்னு அது ஒரு வழி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஏற்படுவது இயற்கையான ஒரு சமாச்சாரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதான போக்கை கையாள வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். உங்களுடைய செய்கைகளில் ஒரு வேகம் தென்படும், ஒரு உற்சாகம் தென்படும், ஒரு தீர்மானமான ஒரு போக்கோடு செயல்படுவீர்கள். அதாவது செட்டிங் த கோல்ஸும்பாங்க. அது மாதிரி இந்த இலக்கை நான் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள் செயல்பாடுகள்லாம் அமையும். சில புதிய விஷயங்கள் தொடங்குவதற்கோ இல்லை அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எடுப்பதற்கோ சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதையுமே அவசரப்படாமல் நிதானமான ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஆதரவான சூழல், வெற்றி வாய்ப்புகள் என்பது இன்றியமையாததாக அமையும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது சிறப்பான தினமாக இருக்கும். உங்கள் வேகத்துக்கும் உங்களுடைய ஒரு தன்மைக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும். சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது உடல்ல காயங்கள் ஏற்படுவது, உடல்ல உபாதைகள் ஏற்படுவது போன்ற விஷயங்கள், அதாவது பிசிக்கல் இன்ஜுரியும் அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதான போக்கை கையாளுங்க. இப்போ வேகமா மாடிப்படி இறங்கும் பொழுதோ இல்லை இப்போ பாத்ரூம்ல இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சறுக்கி விழுறது இதெல்லாம் ஏற்படும். இந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். காலையில் விக்னேஸ்வரரையோ அனுமாரையோ தொழுது இந்த தினத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த பெரிய பிரச்சனைகளும் அணுகாமல் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில குழப்பங்கள் வரும், சில பின்னடைவுகள் வரும். முன்பின் தெரியாதவர்களை நம்ப வேண்டாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய, எதிர்பாராத நல்ல நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்க சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய, உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில உருப்படியான சில உபதேசங்களையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எப்பொருள் யார் வாய் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கேற்ப உங்கள் காதை நல்லா விரித்து வெளியிலேருந்து பல பேர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் கிரகித்து செய்வது நல்லது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் விலகி வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். வெளிநாடு போகணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஆயத்தங்களில் ஈடுபடும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத சில நன்மைகள், பெற்றோர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவான சிந்தனை புலப்படும். தன வரவு சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். அடுத்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனப்போக்கை விட்டு சில நேரங்களில் நம்ம அடுத்தவர்களுடைய ஒரு யோசனைகளையும் கேட்டு நடப்பது நல்லது என்ற ஒரு பாணியில் நீங்க செயல்பட்ட சிறப்பை அடைவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் என்பது சற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில செலவுகள் உங்களுக்குன்னு வந்து சேரும். ஆனா எது எப்படி இருந்தாலும் நீங்க செய்யற ஒரு காரியத்துல முழு மனசோடு ஈடுபட்டு செய்வீங்க. மனசுல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பெருகக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பாராத பரிசு பொருட்கள், நன்மைகள், நல்ல விஷயங்கள் காதுக்கு வந்து சேர்வது போன்ற சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். தூர தேசங்களிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க புதுசா ஏதாவது ஒன்று தொடங்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். சில புதிய சிந்தனைகள், சில புதிய விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தொடங்கி நடக்கக்கூடிய ஒரு தினம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருந்த பட்சத்தில் அதுல வந்து நல்ல ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நன்மைகளை தரக்கூடிய எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தினமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், நிறைந்த சந்தோஷம், எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால எதிர்பாராத விதமாக நல்ல உதவிகள்லாம் ஏற்படும். அரசாங்கத்தில் இல்ல சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு ஏற்படக்கூடிய தாமதங்கள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். மனசுல உற்சாகம் பொங்கும்னு சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் ஏற்படும். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல உதவிகள் ஏற்படும். நீங்க தொழில் செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல், சில புதிய அணுகுமுறை, புதிய சிந்தனைகள் என்பது பலனளிக்கும். குறிப்பா தொழில் பார்க்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில சிறப்பான தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம்,
மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இருக்கிறது. காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுங்கள். சில நேரங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகளை காண்பிக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவசரமான ஒரு செயல்பாட்டினால் சில முக்கிய விஷயங்களை மறந்து விடுவீர்கள். அதனால் பழிச்சொல்லுக்கு ஆளாவீர்கள். நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலமிக்க தினமாக இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் தொடர எந்த ஒரு விஷயமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில், உற்சாகம் தரக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். தெய்வ அனுகூலமிக்க தினமாக இது அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் தொல்லை கொடுக்கலாம். வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமையும். குறிப்பா உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதில் சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சில தவறான முடிவுகள், இப்போ டெண்டர் கோட் பண்ணுறோம், அதில் தப்பான ப்ரைஸ் போட்டு அதில் லாஸ் வந்துடும். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் இந்த விஷயங்களில் கோட்டை விடலாம். உங்கள் கவன சிதறலினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்த தினம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுபமான விஷயங்கள் பேசி முடிக்கப்படும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை அது சம்பந்தமான சில பேச்சுகள்லையோ நீங்கள் ஈடுபடுவீங்க. மொத்தத்தில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் இறுதியில் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய வகையில் இனிமையான சூழல் உங்களுக்கு நிலவும்.